நீலகிரி மாவட்டம் கூடலூர் மற்றும் பந்தலூர் சுற்றுவட்டார பகுதியில் சூறைக்காற்றுடன் பெய்த மழையால் சுமார் 25,000க்கும் மேற்பட்ட நேந்திரம் வாழை மரங்கள் அடியோடு சாய்ந்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் சுரேஷ்குமார் வழங்கிட கேட்கலாம். சுரேஷ்குமார், வணக்கம். இது தொடர்பான கூடுதல் தகவல்கள். வணக்கம். நீலகிரி மாவட்டம் கூடலூர் மற்றும் பந்தலூர் பகுதிகளில் நேற்று இரவு ஒரு சில இடங்களில் கடுமையான மழை மற்றும் சூறைக்காற்று வீசி பந்தலூர் பகுதிகளில் ஆலங்கட்டி மழையும் பெய்த நிலையில் சில நாட்களுக்கு பிறகு குளிர்ச்சியான சூழ்நிலை ஏற்பட்டது. இந்த நிலையில் பந்தலூர் தாலுகாவிற்குட்பட்ட வேரமாங்கா பகுதியில் ஏராளமான விவசாயிகள் நேந்திரன் வாழை விவசாயம் செய்திருந்தனர். இன்னும் அறுவடைக்கு 3 மாதமே இருந்த நிலையில் விவசாயிகளுக்கு மகிழ்ச்சியாக இருந்தனர். ஆனால் நேற்று இரவு பெய்த மழை மற்றும் சூறாவளி காற்றில் 10க்கும் மேற்பட்ட விவசாயிகளின் 25,000 வாழை மரங்கள் அடியோடு சாய்ந்தன. இந்த நிலையில் இன்று காலை தோட்டத்திற்கு வந்த விவசாயிகள் வாழை மரங்கள் அடியோடு சாய்ந்ததை பார்த்து அதிர்ச்சி அடைந்தனர். இன்னும் 3 மாதத்தில் அறுவடை செய்ய விடலாம் என்ற எண்ணத்தில் இருந்த விவசாயிகள் தற்பொழுது கவலையில் ஆழ்ந்துள்ளனர். ஒவ்வொரு வாழைக்கும் சுமார் 250 முதல் 300 ரூபாய் வரை செலவு செய்த நிலையில் தற்போது கடும் பாதிப்புக்கு உள்ளாகியுள்ள நிலையில் உடனடியாக தோட்டக்கலைத்துறையினர் மற்றும் அரசு உடனடியாக அவர்களுக்கு மானியம் மற்றும் உதவி வழங்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர்.